Hey guys, welcome to Techie Talks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா CVE. CVEனா Common Vulnerability and Exposures. லைக் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. அந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளாஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம சிஸ்டமோட ஆக்சஸை கெயின் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து லைக் நம்ம சிஸ்டம்க்கு நிறைய டேமேஜஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மேவன் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் pym.xml ஃபைலில் வந்து ஒரு பிளக்கினை ஆட் பண்ணணும். அந்த பிளக்கின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிபெண்டன்சி செக் மேவன். அந்த பிளக்கினை ஆட் பண்ணதுக்கப்புறம் டெர்மினலில் நீங்கள் வந்து மேவன் டிபெண்டன்சி -check :checkங்கிற ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பிளக்கின் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா டிபெண்டன்சி செக் மேவன், இது வந்து உங்கள் pym.xml ஃபைல் இருக்க எல்லா டிபெண்டன்சியுமே எடுத்துகிட்டு போய் ஒரு CVE ரெபாசிட்டரியில் கம்பேர் பண்ணணும். அந்த CVE ரெபாசிட்டரியில் என்ன இருக்கும்னா எல்லா ஜாரோட டீட்டெயில்ஸுமே இருக்கும். எந்த ஜாரெல்லாம் வந்து CVEs இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ரெபாசிட்டரியில் இருக்கும். ஸோ ஹியர் நம்ம pym.xml ஃபைலில் இருக்க ஜாரோட என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ரெப்போவோட கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஜார்ஸ்லாம் வந்து CVEs இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஒன்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஜாரெல்லாம் CVEs இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் மென்ஷன் ஆயிருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பர்டிகுலர் ஜாரோட வெர்ஷனை காப்பி பண்ணிட்டு போய் நம்ம மேவன் ரெபாசிட்டரியில் வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணா வந்து உங்களுக்கு தெரியும் லைக் இந்த வெர்ஷனில் லைக் நம்ம ரிப்போர்ட்டில் வந்து ஒரு CVE கோட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கோட் வந்து அந்த மேவன் ரெபாசிட்டரிலையுமே மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த CVE வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்த வெர்ஷன் காப்பி பண்ணி நம்ம pym.xml ஃபைலில் அப்கிரேட் பண்ணி விட்டுறணும். இதை அப்கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு டைம் ஸ்கேன் பண்ணோன்னா அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வல்னரபிலிட்டிஸ் எதுவுமே வராது. வல்னரபிலிட்டி கவுண்ட் வந்து 0 இருக்கும். இப்படி தாங்க உங்கள் அப்ளிகேஷனில் இருக்க எல்லா CVயுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.